ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. டெல்லியில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் ஏழை குடும்பத்தில் பெண் ஒருவருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ எம்பிக்கள் ஒருவர் கட்சி மாறினாலும் பதவி தானாகவே பறிபோகும் வகையில் உரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்று காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. ஒன்றிய அரசு வேலையில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படும். 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவர்கள் சதி திட்டத்தின்படியே டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதாக ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் கூறியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியே முழு பொறுப்பு என்றார் அவர். சட்டவிரோத பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஜேஎம்எம் கட்சி தலைவர் ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான 31 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பான தகவலை ராஞ்சி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்துக்கு ஆதரவு திரட்டுகிறார். இதை அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தமது காரை சோதனை செய்ய வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை திருப்பூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்நாள் முழுவதும் வழக்கு போட்டு நீதிமன்றத்திற்கு அலைய வைத்து விடுவேன் என அவர் மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஓஷன் லைஃப் ஸ்பேஸ் கட்டுமான நிறுவனத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. கவுர்பங்கா பல்கலைக்கழகத்துக்கு அரசியல் கட்சியினரை அழைத்து பேசி பல்கலைக்கழகத்துக்கு அவப்பெயரை தேடித்தந்த கல்வி அமைச்சர் பிரத்யா பாசுவை உடனடியாக பதவி நீக்கம் செய்யுமாறு ஆளுநர் ஆனந்த் போஸ் அறிவுறுத்தியுள்ளார். எம்பி எம்எல்ஏக்களுடனும் அவர் ஆலோசனை நடத்தியது நடத்தை விதிமீறல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2018 முதல் 2024 வரை தேர்தல் பத்திரங்களை விற்றதற்காக 10 கோடியே 68 லட்சம் ரூபாய் கமிஷன் தர வேண்டும் என்று நிதியமைச்சகத்துக்கு பாரத ஸ்டேட் வங்கி கடிதம் எழுதியுள்ளது. 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. டெல்லி திகார் சிறையில் முதல்வர் கெஜ்ரிவால் அதிக நேரம் தியானம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டூலோ நாற்காலியோ இல்லாததால் சுவரில் மாட்டப்பட்டுள்ள டிவியில் அவர் நின்றபடியே சேனல்களை மாற்றும் நிலை உள்ளது. தினசரி 2 முறை மருத்துவர்கள் அவரை பரிசோதிப்பதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் பாஜகவுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். கிராமங்கள் முழுவதும் அக்கட்சிக்கு எதிராக போஸ்டர்களை ஒட்டவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் ஆயத்தமாகி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.